ஹலோ எவ்ரிவன், பார்க்கறதுக்கே நல்லா டெம்டிங்காக ஸ்பைஸியாக ஹைதராபாதி சிக்கன் மசாலா ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்காகவே செஞ்சிடலாம். நான் இதுக்கு 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தயிர், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகப்பொடி, மிளகுத்தூள், சோம்பு பொடி, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிக்கன் கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீரி சில்லி மிளகாய் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்கிற எல்லா மசாலாவுமே சிக்கனோட எல்லா பீசஸ்லேயுமே ஈவனாக கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஒரு 20 நிமிஷத்துக்கு மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இப்போ இன்னொரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கல்பாசி ஆட் பண்ணி இந்த ஸ்பைசஸ் எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வணக்கிக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா விட ஆரம்பிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி தெளித்து விட்டுருங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை நல்லா வேக விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இடையில ஓப்பன் பண்ணி கிளறி மட்டும் விட்டுருங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஆனியனை இப்படி கடைசியாக ஆட் பண்ணுறப்போ அது சாப்பிடும்போது ஒரு நல்ல க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். அவ்வளோதாங்க. இதில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட ஹைதராபாதி சிக்கன் மசாலா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு மைண்ட்ஃபுல்லான சண்டேக்கு இந்த ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.